குழந்தைங்கள அப்படியே விட்டுட்டு போவீங்க? அதுக்கு கேட்டேன், பைசா வேணா போடுறேன்னு சொன்னேன். ஹலோ, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் கேட்டது போனே குழந்தைங்கள இருக்குது விட்டுட்டு இல்ல, ஏன் போன் சார் போட்டேன். போறீங்க? அப்புறம் எப்படி நம்ம கேட்க அப்பா முடியும்? இல்லையா நீங்க? குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் இல்லையா? அப்பா எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொன்னா மேடம். அந்த ஊர்ல போய் என் பசங்களை இந்த மாதிரி விட்டு வந்திருக்கேன், அந்த பசங்களுக்கு என்ன பதில்னு கேட்டதுக்கு எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொன்னாப்புல. டிஎன்ஏ டெஸ்ட் எடு. நான் ஒன்றும் அப்படி சொல்லி. அப்படி சொல்லாம ஏங்க இவங்க நீ சொல்ல போறாங்க? சொல்லாம நான் எப்படி சொன்னேன்? பிள்ளைங்களே பிறக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தங்க? அதிகமா தேவையில்லாம பேசுறாங்க. வந்து ஒரு இது மாதிரி கேட்டா அதிகமா சொல்லுவாங்க. பேசுறாங்க. அதான் சொல்றாங்களே தைரியமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். என்ன டைப்? 10 வருஷத்துல எத்தனை வருஷம் என் கூட குடும்பம் பண்ணிருக்கான்னு கேளுங்க மேடம். சரி, உங்களை மாதிரி அவங்கள ஒரு 7-8 மாசம் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ என்ன பண்ணுவீங்க சார் நீங்க? அவங்க ஏன் போக போறாங்க? ஆ, ஆ, ஆ. அவங்க ஏன் போக போறாங்க? ஏன்னா அவ பொம்பளை இல்லை, குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கணும். உங்களுக்கு தான் அம்மா அப்பா அஃபெக்ஷன் ஜாஸ்தி. நேராவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அப்பனே எனக்கு தேவையில்ல, அங்கங்க அப்பா என்ன செய்யறாங்க தெரியுமா? 10 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு நான் 5வது படிக்கிற குழந்தைங்க அவங்க பேசுற ஒரு அளவுக்கு இருக்கு. இடம். கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா சார் உங்களுக்கு? நீ இப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே. என்னப்பா? அவங்க கதையா சொல்லுறாங்க, அது எப்படி நான் feel பண்ணுவேன்? கதையா சொல்றேன்னா, பகல்ல பூ வச்சுட்டு போனா எவனை பார்க்க பூ வச்சுட்டு போற அப்படின்னு கேக்குறாப்புல. ஒரு வேலைக்கு ஒரு அங்க தலையில பூ. சந்தோஷப்படுவாங்க வீட்டுல, பெண்கள் அழகா மங்களகரமா இருக்காங்க. நீ யார பார்க்க பூ வச்சுன்னு போற? தியா, அதான் ரியாக்ஷன். வீடா இருந்தா பொழந்து கட்டியிருப்பார்ல, துரு இந்த கை கால் ரொம்ப நேரமா ஆடுது, இப்படின்றாரு இப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் என் மேல இன்னும் கோபம் வருது. அதிகமா பேசுற பொம்பளைங்க பிடிக்காது, விட்டா எகிரிடுவீங்கல்ல. வேலைக்கு போற பொம்பளைங்கலாம் தப்பு, வேலைக்கு போற என்னெல்லாம் கேக்குறியா? உங்க அம்மா, உங்க அண்ணி, உங்க அக்கா தங்கச்சி யாரும் வேலைக்கு போல, அப்ப அவங்களாம் வேலைக்கு போறாங்களா? உங்களா தப்பானவங்களா? கேக்குறாங்கல்ல, நாக்க பிடுங்குற மாதிரி பதில் கொடுங்க. வேலைக்கு போக கூடாது, நீ போற இடம் தப்பு பண்றோன்னு என்ன அப்பப்ப வேலையை விட்டு நிறுத்திவே. இப்ப விட்டுட்டு போய்கிறிய, இப்ப நீ பாத்துனே இருக்கியா? விட்டுட்டு போய் 4 மாசம் ஆகுது. பாத்துனா இருக்க? இதான் வேணான்னு சொல்லிட்டேன், அதனால நானும். வேதனையா இல்ல? ஒரு கணவன் நீங்க, பிள்ளைங்களுக்கு அப்பா, மனைவி, உங்களையே நம்பி வந்து வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. 2 அழகான குழந்தைங்களுக்கு தகப்பன் தாய் நீங்க. எவ்வளோ ஜாலியா இருக்கலாம். ஹலோ, சொல்லுங்க மேடம். தப்பு. இன்னும் எவ்வளோ வயசு இருக்கு? நான் விளையாடுறியாப்பா? வாழ வேண்டிய இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இப்படியா நீங்க? ஹலோ, இன்னைக்கு கூட குடிச்சு கும்மால அடிக்கிறவங்களாம் வரமாட்டாங்க. ஒரு 10,000 கேட்டு பாருங்க, ஓடிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இப்பவே போனை போட்டு, ஒன்றும் இல்லை, போனை போடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, எப்பா எனக்கு ஒரு 1 லட்சம் கூட அப்படின்னு கேட்டு பாருங்க. காணாம ஓடிடுவாங்க. முதலாவது அவங்க அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாலும், நான் வீட்டில் கேட்டு சொல்லிட்டா, அங்க முடிஞ்சது கதை. நீங்க அடப்பாட அவளை விட்டு வா அப்படிம்பீங்க நீங்களா இருந்தா. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் உங்க கூட நிழலா நிற்பாங்க. உங்க மனைவி எப்படி வாழணும்ப்பா? ஐயோ மீனாட்சி, என்ன பண்ணலாம்? எனக்கு அவர் வேணாம் மேடம். அவர் நான் இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு வருவாரு. வந்தாலும் 10 நாள் தான் மேடம். அதுக்கப்புறம் அவர் திருப்பி போறதுக்கு அவர் பேசி கூட்டிட்டு போய் திருப்பி நான் உத வாங்கி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு தெரு ஃபுல்லா வேணாம் மேடம். எனக்கு பசங்களுக்கு அவர் பதில் சொல்லுங்க. நான் இல்லாம நீ அசிங்கமா சொல்லி சொன்னா அதே நீங்களே சொல்லிடுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க உங்க பசங்களுக்காக?